ஒரு போதகர் என்ன பண்ணார், செய்தியில் பைபிள் தூக்கி கீழே வீசிட்டார். பார்க்கும்போது மிகவும் வேதனையாக இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சொல்கிறாரு, இதில் ஒன்றும் இல்லை, வெறும் பிரிண்ட் பண்ணப்பட்டது தான் அப்படின்ட்டு அது சொல்கிறார். பாருங்கள், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, கர்த்தரால் அபிஷேகப்பட்டவன் மேலே கை வைக்காதன்னு போட்டிருக்குது. ஆமாமா இல்லையா? ஏன் தெரியுமா? அந்த மனுஷன் மேலே ஒன்றும் இல்லை, அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம். அப்படின்னா கர்த்தர் அங்கே வாசம் பண்ணுகிறார், கர்த்தருடைய பாத்திரம். அதுக்காகவே அந்த மனுஷனை கை வைக்காத ஆண்டவர் சொல்கிறாருன்னா, இது தேவனுடைய வார்த்தையை சுமக்கிற புஸ்தகம். இதை நம்ம எப்படி பார்க்கணும், எவ்வளோ கனத்தோடு இதை பார்க்கணும். ஹல்லேலூயா. அதை வீடியோ பார்க்கும் பொழுது நான் ரீகால் பண்ண ஆரம்பித்தேன், எப்படி ஆரம்ப நாட்களில் ஆண்டவனை வழி நடத்தினார் அப்படின்ட்டு. நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவனை எப்படி வாசிக்கணும், மறையில எப்படி என் வார்த்தையை கேட்டான்னு கேட்டார். என் கால் பாதத்தில் உட்காந்துன்னு கேட்டால், நீ கீழே உட்காந்து வாசினார். அந்த பைபிளில் ஒரு பேஜ் கூட மடங்கக்கூடாது, கிளியக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக பைபிளை படிக்க, அது பிடிக்க, பயன்படுத்த கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர். ஏன்னா அது கர்த்தரோட வார்த்தையை சுமக்குது அப்படின்னு சொல்லி. அஃப்கோர்ஸ் பிரிண்ட் பண்ணப்பட்ட ஒரு புஸ்தகம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை சுமக்கிற நம்ம விசுவாசி அதுக்கு ஏற்ற கனத்தை நம்ம கொடுத்து ஆகணும். நம்ம பைபிளை தூக்கி ஒரு பக்கம் போட்டு வைக்கிறது. யூ மஸ்ட் லவ் யுவர் பைபிள். யூ மஸ்ட் லவ். ஐம் நாட் ஆஸ்கிங் யூ டு ப்ரே டு யுவர் பைபிள். உங்கள் பைபிள்கிட்ட போய் ஜபிக்கணும் அப்படின்னு சொல்ல, அந்த பைபிளை நீங்கள் நேசிக்கணும். ஏன்னா அங்கே தான் கர்த்தர் பேசுகிறார். நான் ஒன்று கேட்குறேன், அந்த மனுஷன் பைபிள் தூக்கி அப்படி வீசினார் இல்லையா? ஏன் வீசினார்? அது வெறும் பிரிண்ட் பண்ணப்பட்டதுன்ட்டு. யாராவது ஃபோனை தூக்கி வீசுவீங்களா? இங்கே போட்டு பாடுங்க, போட மாட்டீங்க. போட மாட்டீங்க. அந்த ஃபோன் மூலமாக தான் நீங்கள் உங்களுக்கு பிரியமான ஆட்கள்கிட்ட பேச முடியும். நீங்கள் நேசிக்கிற இயேசு உங்கள்கிட்ட பேசுகிற ஒரு முக்கியமான ஒரு வழி இருந்துச்சுன்னா அது இது மூலியமாக தான் பேசுவார். இதை தூக்கி எறியக்கூடாது, இதை காலால் போட்டு மிதிக்கக்கூடாது. அப்படி செய்கிறது யார்த்தமாக செய்வா? புறஜாதி செய்வான். ஆண்டு அறியாத மனுஷன், கர்த்தரை தெரிந்து கொள்ளாத மனுஷன் அது போட்டு எரிப்பான், கிழிச்சி வீசுவான். ஆனால் சத்தியத்தை அறிந்தவர்கள் ஒரு நாளும் வசனத்தை தூக்கி தரையில் வீசக்கூடாது. ஐ பிலீவ் ஐ ப்ராக்டிஸ் மெனி பீப்புள். சர்ச்சில் கூட இங்கே கூட நான் கண்டிச்சிருக்கிறேன். யாராவது அந்த ப்ரேயர் மீட்டிங் வரும்போது பைபிள் கீழே வச்சு எடுத்து மடியில் வைங்கன்னு சொல்லியிருக்கிறேன். எடுத்து டேபிள் மேலே கீழே வைக்க வேணும். ஏன்னா நம்ம கால் மிதிக்கிற இடம். இன்றைக்கி இந்த காலம் மாறிடுச்சு. அவங்களுக்கு கண்டென்ட் வேணும், லைக்ஸ் கிடைக்கணும், வியூவர்ஸ் கிடைக்கணும்னு சொல்லி வேதத்தை தூக்கி அப்படியே தப்புன்னு கீழே போட்டு இது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு போயிட்டுருக்குறாங்க. நம்ம அந்த மனுஷனுக்காக ஜபிக்கணும், அதிகமாக ஜபிக்கணும். நான் சொன்னேன், சத்ருன்றது ஆண்டு அறியாத மனுஷர்கள் இல்லை, ஆண்டு அறிந்தவர்கள் தான் பெரிய சத்ருன்னு இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நாட்களில் சாத்தான் ஜெயம் கொடுக்குறான். எப்படி தெரியுமா? பைபிளை தூக்கி எரிய கற்றுக் கொடுக்குறான், பைபிள் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல கற்றுக் கொடுக்குறான். ஓகே, இது பிரிண்ட் பண்ணி இந்த வசனம் உள்ளுக்கு வாழ்ந்தால் போதும் அப்படி தான் சொன்னார். உள்ளுக்கு வாழ்ந்தால் போதும். முதலாவது இது உள்ளுக்கு வர்றதுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தில் இருந்தால் தான் அதை படித்து உள்ளுக்கு கொண்டு வர முடியும். அதை கர்த்தர் பயன்படுத்தினா நம்ம அது கனத்தை கொடுத்து ஆகணும். என்னால் இதெல்லாம் பார்த்துட்டு எனக்குன்னா இது நம்ம சபையிலேயே அப்படின்னு சொல்லி போக முடியாது. நம்ம தேவ ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்கள். இந்த வேதத்தை தூக்கி கீழே போடுகிறது, தூக்கி எரிகிறது, இது ரொம்ப தவறான காரியம். ஒரு முறை ஒரு ஊழியர் சொன்னார், வீட்டில் அவர் பைபிள் படிக்கும் பொழுது ரொம்ப டயர்டாக இருக்குன்ட்டு மெத்தையிலேருந்து குப்புரை படுத்துக்கிட்டு பைபிள் அப்படியே காலை ஆட்டிக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு பயங்கர சத்தமா, என் வசனத்தை நீ இப்படியாக வாசிக்காத அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருச்சு. அவருக்கு எழுந்து அப்படியே உட்காந்து, ஐயோ யார் பேசினா ஆண்டு பேசியிருக்கிறார். ஒரு வேலைக்காரன் தன் எஜமானுக்கு செலுத்துகிற கனத்தை நம்ம கர்த்தருக்கு செலுத்தி ஆகணும். பேசின ஆண்டவருக்கு செலுத்தணும். ஏசியாவில் எழுதப்பட்டிருக்குது, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை தான் நான் தேடுகிறேன், கண்ணோக்கி பார்க்கிறேன் எழுதப்பட்டிருக்குது. He who trembles at my word. வசனத்துக்கு நம்ம நடுங்கி கேட்கணும். ஹல்லேலூயா. அந்த தேவ பயம் நம்மளுக்குள்ள இருந்தே ஆகணும்.